ஹலோ லேசி இன்வெஸ்டர்ஸ். நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் பாத்தீங்கன்னா மூவிங் ஆவரேஜ். ஜென்ரலா டெக்னிக்கல் அனாலிசிஸ்ல நிறைய இண்டிகேட்டர்ஸ் இருக்கு. அந்த இண்டிகேட்டர்ஸ்ல ஒன் ஆஃப் த இண்டிகேட்டர் தான் பாத்தீங்கன்னா மூவிங் ஆவரேஜ். நான் சிம்பிளா மூவிங் ஆவரேஜ்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் ஒரு கிராஃப்ல காட்டுறேன். அது காட்டுறதுக்கு அப்புறம் அது என்னன்னு நான் டீடைலா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இந்த சார்ட்ல பாருங்க. இந்த சார்ட்ல நம்மளுக்கு நிறைய இண்டிகேட்டர்ஸ் வந்து ஆட் பண்ற மாதிரி இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த இண்டிகேட்டர் எல்லாமே பாத்தீங்கன்னா நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ஒவ்வொரு லாஜிக், இப்போ வந்து மார்க்கெட் மேல போகுமா கீழே போகுமா அப்படின்ட்டு டிட்டர்மைன் பண்றதுக்காக ஒவ்வொரு லாஜிக் கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. மூவிங் ஆவரேஜோட சிம்பிள் லாஜிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு கடைக்கு போறோம், நம்ம ஃப்ரெண்ட்ஸோட ஒரு 5 ஃப்ரெண்ட்ஸோட போறோம்னு வச்சுக்கோங்க. இப்ப அந்த 5 பேரும் ஜூஸ் குடிக்கிறாங்க, ஜூஸோ சம் பெவரேஜஸ் குடிக்கிறாங்க. இப்ப நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருப்பாங்க? ஆளாளுக்கு ஒன்னோட நிறுத்திடுவாங்களா? கண்டிப்பா 4, 5ன்னு போவாங்க. இப்ப பாருங்க, இங்க 5 பர்சன்ஸ் இருக்காங்க. இந்த 5 பேரும் ஆளுக்கு 7, 5, 6, 3, 8ன்னு ஒரு டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் பாட்டில்ஸ் வந்து ஜூஸ் குடிக்கிறாங்க. இப்போ புட் டுகெதர் இது பார்க்கும்போது 29 பாட்டில்ஸ் குடிச்சிருக்காங்க. இப்போ 6வது ஒரு பர்சன் இங்க வராங்க. அந்த 6வது பர்சன் இவங்களை பாக்குறாங்க. என்னடா இவங்க இவ்வளவு நம்பர் ஆஃப் ஜூசஸ் குடிச்சிருக்காங்க, மொத்தம் 29 ஜூஸ் குடிச்சிருக்காங்களே அப்படின்ட்டு பாக்குறாங்க. அப்போ அப்ராக்சிமேட்டா அவங்க எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க? அவங்களுக்கு தெரியாது ஒருத்தர் எவ்வளவு குடிச்சிருக்காங்கன்னு. அப்போ ஒவ்வொருத்தரும் அவங்க எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க? இப்ப பாருங்க, 29 டிவைடட் பை 5. ஓகேங்களா? 29 பாட்டில் குடிச்சிருக்காங்க, 5 பேர் குடிச்சிருக்காங்க. அந்த 6th பர்சன் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க? இந்த 29 5ஆல வகுப்பாங்க. அப்போ வகுக்கும் போது நம்மளுக்கு என்ன வருது? 5.8 வருது. ஸோ அப்ராக்சிமேட்டா ஒவ்வொரு பர்சனும் 6 பாட்டில் குடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி அந்த பர்சன் அசியூம் பண்ணிப்பாங்க. கரெக்டா? இப்ப இந்த சேம் கான்செப்டை அப்படியே நம்ம ட்ரேட்ல எடுத்துட்டு வரலாம். இங்க பாருங்க, இப்போ ஏபிசின்னு ஒரு கம்பெனி இருக்கு. அது வந்து 1st ஏப்ரல் அப்போ நம்மளுக்கு 200 ரூபாய் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 2வது ஏப்ரல் அப்போ 201 ரூபாய் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 3வது ஏப்ரல் அப்போ 200 ரூபாய் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அப்படியே வந்து டிஃப்ரெண்ட் டேஸ்ல டிஃப்ரெண்ட் பிரைஸ்ல ட்ரேட் ஆயிட்டே போயிட்டே இருக்கு. ஓகேங்களா? இப்போ இந்த எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ்ன்றது இப்போ வந்து நம்ம அதை 5 டேஸ்க்கு கால்குலேட் பண்ணலாம், இல்ல 10 டேஸ்க்கு கால்குலேட் பண்ணலாம், இல்ல 20 டேஸ்க்கு கால்குலேட் பண்ணலாம், 50 டேஸ், 200 டேஸ்க்கு கால்குலேட் பண்ணலாம். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளா நான் புரியணுன்றதுக்காக இங்க 5 டேஸ்க்கு நான் கால்குலேட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ 5 டேஸ்க்கு நம்ம எப்படி கால்குலேட் பண்ணோம்னு பாத்தீங்கன்னா, இப்போ பாருங்க, 1 to 5th ஏப்ரல் 5 நாள் ஆச்சா? அப்போ 6ஆம் தேதி இந்த 5 நாளோட ஆவரேஜ் நான் பாக்குறேன். ஓகேங்களா? இப்போ இந்த 5 நாள் வந்து எவ்வளவு ஆகுது? ஆவரேஜ் 202.8 இங்க கீழே காட்டுது பாருங்க. ஓகேங்களா? அதை வந்து நான் இங்க ஆவரேஜா போட்டிருப்பேன். இப்போ நெக்ஸ்ட் டே 7வது ஏப்ரல், 7th ஏப்ரலுக்கு நான் எப்படி கால்குலேட் பண்ணுவேன்? 6th ஏப்ரலுக்கு 1 to 5 வந்து கால்குலேட் பண்ணேன். அப்ப 7th ஏப்ரலுக்கு 2 to 6 வந்து கால்குலேட் பண்ணுவேன். அப்ப 2 to 6 கால்குலேட் பண்ணா ஆவரேஜ் என்ன வருது பாருங்க? 203.8. அதை இங்க போட்டிருக்கேன். இதே மாதிரி எல்லா டேக்கும் ப்ரீவியஸ் 5 டேஸோட ஆவரேஜ் கால்குலேட் பண்ணி இங்க போட்டுனே வந்திருக்கேன். ஓகேங்களா? இப்ப பாருங்க, 6ஆம் தேதி என்னோட ஆவரேஜ் என்ன? இது வெறும் 5 டே ஆவரேஜ். இப்ப பாருங்க, 202.8 வருது. இப்ப கிராஃப் அதை அப்படியே கிராஃபா பிளாட் பண்ணியிருக்கேன். இங்க பாருங்க, அங்க ஒரு டாட். 7ஆம் தேதி 203.8. இங்க பாருங்க, கரெக்டா 204 கிட்ட ஒரு டாட். 8ஆம் தேதி கொஞ்சம் 203.8ல இருந்து கொஞ்சம் டிப் ஆயிருக்கு. அதே மாதிரி இங்க டிப் ஆகி ஒரு டாட். இப்ப இது அப்படியே நான் பிளாட் பண்ணின்னு வரப்போ என்ன ஆகும்? ஒரு கிராஃப் மாதிரி நம்மளுக்கு ஃபார்ம் ஆயிடும். இப்ப இதை அப்படியே நம்ம நிப்டி 50 சார்ட்ல பார்க்கலாம். இப்ப பாருங்க, இந்த நிப்டி 50 சார்ட்ல இங்க நான் ஆல்ரெடி இந்த இண்டிகேட்டர் ஆட் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம போயிட்டு இந்த இண்டிகேட்டர் இங்க இருக்கு பாருங்க, EMA 20, 50, 100, 200 இது மாதிரி நிறைய இண்டிகேட்டர் இருக்கும் மூவிங் ஆவரேஜ்ல. நான் இந்த இண்டிகேட்டர் ஆட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இதை ஆட் பண்ணிட்டு இங்க பாத்தீங்கன்னா இது 20 டேஸ்க்கு காட்டும், 50 டேஸ்க்கு காட்டுது. ஏன்னா பை டிஃபால்ட் இது வந்து பில்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த டேஸ்க்கு 200 டேஸ்க்கு காட்டுது. இப்ப நான் இது பில்ட் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்கா இங்க வருது பாருங்க, டார்க் ப்ளூ கலர், லைட் ப்ளூ கலர், ஆரஞ்சு, ரெட். இப்ப இங்க பாருங்க, ரெட் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் 20 டேஸ்க்கு, அது 50 டேஸ், அது 100 டேஸ், அது 200 டேஸ். இப்ப பாருங்க, இங்க 20 டேஸ் 50 டேஸ்லாம் கொஞ்சம் கிராஃபோட க்ளோசர் த ஆவரேஜ்ல வந்து டிராவல் ஆகும். 100 டேஸ் 200 டேஸ்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வைடரா டிராவல் ஆகும். இப்ப இங்க பாருங்க, இந்த இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலான்ட்டு. இப்ப ஜென்ரலாவே ஒரு பர்பஸ் ஆஃப் இண்டிகேட்டர் என்ன? அந்த இண்டிகேட்டர் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு மார்க்கெட் கீழே போகுமா மேல போகுமா, எந்த மோட்ல டிராவல் ஆகும் அப்படின்ட்டு ஒரு க்ளூ கொடுக்கும். ஓகேங்களா? இது வந்து 100% நம்மளுக்கு சொல்லாது, பட் எப்படி போகுன்றதுக்காக ஒரு ஸ்மால் இண்டிகேஷன் நம்மளுக்கு கொடுக்கும். ஓகேங்களா? சோ இங்க பாத்தீங்கன்னா இப்ப மார்க்கெட் வந்து நல்லா மேல போயிருக்கு. இப்ப கீழே இங்க வருது. கரெக்டா இந்த இடம் கொலைட் ஆகிற இடம் பாருங்க, இந்த 20 டே as well as
50 டே அந்த இடத்துல வர்றப்போ ஆட்டோமேட்டிக்கா ஒரு 3 டே கன்சாலிடேட் ஆகுது. ஏன் அந்த இடத்துல கன்சாலிடேட் ஆகுது? ஜென்ரலா இந்த மாதிரி மூவிங் ஆவரேஜ் இருக்குது பாத்தீங்களா, அந்த லைனோட அந்த சார்ட் வந்து கொலைட் ஆகுறப்போ அது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஆர் ரெசிஸ்டன்ஸா நம்மளுக்கு ஆக்ட் ஆகும். அப்படி ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஆர் ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் ஆகிற பிளேஸை பிரீச் பண்ணும்போது, இப்ப இங்க பாருங்க, லாஸ்ட் ஃபியூ ட்ரேடிங் செஷன் முன்னாடி கரெக்டா அந்த 20 டேஸ் 50 டேஸ் கொலைட் ஆகிற இடத்த அதை பிரேக் பண்ணிருக்கு. ஒரு ஸ்ட்ராங்கான ரெட் கேண்டில் கிரியேட் ஆகி அதை பிரேக் பண்ணிருக்கு. அப்படி பிரேக் ஆகுறப்போ உங்களுக்கு என்ன அது சிக்னல் கொடுக்குதுன்னா, இப்ப சப்போஸ் அது மேல பிரேக் ஆகி போச்சுன்னா மார்க்கெட் மேல போக போகுது. ஏன்னா இது வந்து க்ளோசிங்கே பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங்கா ஒரு ரெட் கேண்டில் கிரியேட் ஆகி அது கீழே க்ளோஸ் ஆயிருக்கு. அப்போ உங்களுக்கு என்ன இண்டிகேட் பண்ணிட்டு மார்க்கெட் கீழே போக போகுதுன்னு இண்டிகேட் பண்ணுது. இதே மேல க்ளோஸ் ஆயிருந்ததுன்னா மார்க்கெட் மேல போகுதுன்னு இப்ப நம்ம வந்து ஒரு இண்டிகேஷன் எடுத்துக்கலாம். அந்த இண்டிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி இங்க பாருங்க, நல்ல ஒரு கேப் டவுன் ஆகி இங்க இருந்து ஆல்மோஸ்ட் 1000 பாயிண்ட்ஸ் கிட்ட கீழே போயிருக்கு. ஓகேங்களா, ஜஸ்ட் நம்ம இங்க பார்க்கலாம் பாருங்க, ஆல்மோஸ்ட் 1000 பாயிண்ட்ஸ் கீழே போயிருக்கு. ஓகேங்களா, ஸோ இந்த இண்டிகேட்டரோட பர்பஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரேடோட என்ட்ரி எக்ஸிட் பாயிண்ட், இல்லை ஒரு ஸ்டாப் லாஸ் புக் பண்ணணும்னா, இல்லை ஒரு மார்க்கெட் எந்த டைரக்ஷன்ல போகும் அப்படின்றத டிட்டர்மைன் பண்றதுக்கு இந்த மூவிங் ஆவரேஜ் நம்மளுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எஸ்பெஷலி இங்க பாருங்க, இது வந்து அப்படியே ஒரு வேவ் மாதிரி கிரியேட் ஆகி அந்த வேவ் வந்து கீழே காட்டுது. அப்போ மார்க்கெட் கீழே போறத அது குறிக்குது. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி ஒரு நம்மளுக்கு மார்க்கெட் டைரக்ஷனை இண்டிகேட் பண்றதுக்கும் அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஜென்ரலா ஐடியல் வே ஆஃப் டெக்னிக்கல் அனாலிசிஸ் பாத்தீங்கன்னா நீங்க ஒரு இண்டிகேட்டர் பேஸ் பண்ணியே போகக்கூடாது. மல்டிபிள் இண்டிகேட்டர்ஸ் ரிலேட் பண்ணிட்டு பிளஸ் உங்களோட ஃபண்டமெண்டல்ஸ், அந்த ஸ்டாக்கோ இல்ல நிஃப்டி 50யோ இல்ல வாட் எவர் நீங்க வந்து எதை அனலைஸ் பண்றீங்களோ அதோட ஃபண்டமெண்டல்ஸும் நீங்க ஸ்ட்ராங்கா பாக்குறப்போ உங்களுக்கு ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்கும். இதை குமுலேட்டிவா பாக்குறப்போ ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்கும். அதை பேஸ் பண்ணி நீங்க உங்க மார்க்கெட் வியூவை எடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு அப்படியே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக்கோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்பேன். அது வரைக்கும் பை பண்றேன்.